ஹலோ எவ்ரிவான். வெயிட். புரியுது. ஸோ லாஸ்ட் வீடியோஸ்ல ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி போட்டிருந்தேன். ஆனா, மெயின்லி எனக்கு மார்க்ஸ் நெறைய இருக்கு. பட் இந்த ஃபேமிலி இன்கம் ரேஞ்ச் கொஞ்சம் ஹையா இருக்கிறதால, எனக்கு எதுவுமே அதில அப்ளிகபிளா இல்லையே! ஸோ, எனக்கு ஏதாவது கொஞ்சம் சூட்டபிளா இருக்கிற மாரி ஸ்காலர்ஷிப் ஆர் ஃபீஸ் கன்செஷன் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஆளா நீங்க. அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். சொல்றேன். மக்களுக்காக சொல்றேன். ஸோ, இன்னைக்கு டாபிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸ் கன்செஷன். இது டைரக்ட்டா தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்தே கிடைக்கப் போகுது. யார் யாரெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, யுஜி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங், நர்சிங், பிடிஎஸ் அண்ட் தென் லா இந்த மாரி கோர்சஸ் எடுத்தவங்களுக்கு. என்ன கன்செஷன்னா, இஃப் யூ ஆர் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்னா பெர் இயர் 27,500 வரைக்குமே கன்செஷன் கிடைக்கும். எம்பிபிஎஸ்னா 1,00,000 2.5 லேக்ஸ் வரைக்குமே கன்செஷன் கிடைக்கும். எலிஜிபிள் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா, கிராஜுவேட்டுடைய அப்பா, அம்மா ஆர் சிப்லிங் யாருமே கிராஜுவேஷன் முடிச்சிருக்க கூடாது. இந்த ஸ்டூடண்ட் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கணும் வீட்ல. நம்பர் 2 தமிழ்நாடு கவுன்சிலிங் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்இஏ இல்ல நீட் இந்த கவுன்சிலிங் மூலியமா தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கணும். அகைன் நான் மெயினா சொன்ன மாரி இதுக்கு ஃபேமிலி இன்கம் லிமிட் எதுவுமே கிடையாது. அதே மாரி ஒரு ஃபேமிலில ஒரு ஸ்டூடண்ட் தான் இந்த ஃபீ கன்செஷன அவைல் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் இந்த யுஜி கோர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி எந்தெந்த கோர்ஸ்க்கெல்லாம் இந்த ஃபீ கன்செஷன் அப்ளிகபிள் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 2 வேஸ். ஒண்ணு தமிழ்நாடு இ-சேவை சைட் மூலியமா பண்ணலாம். இல்ல கவுன்சிலிங் அப்பவே நீங்க த்ரூ காலேஜஸ் மூலியமாவும் இத அவைல் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் ரொம்ப நியர்பையா வரப்போது. ஸோ ப்ளீஸ் பி நோட்டட் அண்ட் தென் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.